பிதாவாகிய தேவனாலும் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் குருத்தோலை ஞாயிறு இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார். அவருடைய அந்த கடைசி வாரங்கள் தான் இயேசு எப்படியாக அவர் எருசலேமுக்குள்ளே வந்தார் என்பதை குறித்து தான் இந்த குருத்தோலை ஞாயிறானது நமக்கு விவரிக்கிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலம் இருந்தார். எத்தனையோ முறை எருசலேமுக்கு அவர் பயணப்பட்டு அங்கு சென்றார், எருசலேமுக்கு சென்றார் பல முறை. ஆனால் இந்த முறை அவர் எருசலேமுக்குள்ள போவதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியும் தேவைப்பட்டது. ஏன் ஆண்டவர் கழுதையின் மேலே இந்த முறை அவர் செல்லுகிறார்? ஏனென்றால் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆமென். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனவே இந்த சம்பவம் ஏன் அவர் கழுதை மேலே வந்தாருன்னு அங்கு அவரோடு கூட இருந்த சீஷர்களே எப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? இது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதுனால தான் இயேசு இப்படி வந்தார் அப்படின்னு. அவர் உயிர் தெளிந்து பரமேறி சென்ற பிறகு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு தான் சீஷர்களே அதை என்ன செஞ்சாங்க? உணர்ந்தார்கள் அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வரும் பொழுது அவர் கழுதியின் மேல் வந்தார். ஏனென்றால் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு தான் என்ன செய்யப்பட்டது? ஏனென்றால் அவர் தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்றார். எனவே அவர் கழுதியின் மேலே வந்தார். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்குறேன். அப்படி இயேசுவானவர் கழுதியின் மேலே வரும் பொழுது அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? எருசலேமுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் என்னன்னு, மத்தேயு 21:7 படி. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இங்கு கவனிங்க. ஏன் கழுதியின் மேலே வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவானவரை என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி என்ன செய்கிறாங்க? அவர்கள் மேலே விரித்து அவரை ஏற்றி என்ன செய்கிறாங்க? ராஜா நீர் வாழ்க வாழ்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவர் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதியின் மேலே ஒருத்தரை ஏற்றிட்டாவே யார் தான் அவரு? ராஜா. ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38-39 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜாவுக்கு பிறகு
சாலமோன் என்ன செய்கிறார்? அரசனாக ராஜாவாக பதவி ஏற்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறாங்க? தாவீதினுடைய கழுதியின் மேலே தான் என்ன செய்கிறாங்க? அவரை ஏற்றிக்கொண்டு அவர் என்ன செய்கிறாங்க? அவரை அந்த கழுதியின் மேலே ஏற்றி ராஜா வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவருக்கு ராஜ பதவியை கொடுக்குறாங்க. எல்லாரும் மக்களும் என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஸோ இதுதான் இங்கே என்ன செய்யப்பட்டது, நடந்தது. எனக்கு இன்னொரு கேள்வியும் சரித்திர ரீதியாக பல கேள்விகள் வந்தது. ஏன்னா ஏன் கழுதியின் அவர் ராஜாவாக வராரு, வரும் பொழுது ஏன் தன்னுடைய வஸ்திரங்களையெல்லாம் கலட்டி வஸ்திரங்களையெல்லாம் அவர் மேலே விரித்து எதற்காக அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பின பொழுது அதற்கான ஒரு சரித்திர ஆதாரமும் எனக்கு கிடைத்தது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். வாசிங்க. 2 ராஜாக்கள் அப்பொழுது 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானவன் என்றார்கள். யெகூ ராஜாவானான் என்றார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி கழுதையின் மேலே ஏற்றிட்டாவே அந்த ராஜாவை என்ன செய்வாங்களாம்? போற்றி அவரை துதிப்பதற்காக, அந்த ராஜாவை உயர்த்துவதற்காக, வாழ்க வாழ்கன்னு கோஷம் இடுவதற்காக என்ன செய்வாங்களாம்? தங்களுடைய வஸ்திரங்களே என்ன செஞ்சிருவாங்க? கலட்டி தாழ்மையோடு அவர் என்ன செய்வாங்க? அவரை வரவேற்பாங்க. இதுதான் என்ன செய்தது? அந்த யூதர்களுடைய நாட்களில் அப்படிப்பட்டதான நாட்கள் நடந்தது. நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். ஏன் ராஜா குதிரை மேலே தானே வரணும், ஏன் அவர் கழுதை மேலே வந்தார்? ஏன்னா அவர் சாந்தம் உள்ளவர், அதனால் கழுதின் மேலே வந்தார். அப்படி இல்லை, அது ஒரு ரீசன் இருந்தாலும் சரித்திர ரீதியாக சில உண்மைகளை நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி தான் நம்ம நாட்டில் கழுதினா அது ஒரு அற்ப ஜந்துவா நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். திட்டத்துக்கும் யாரை தான் யூஸ் பண்ணுறோம்? ஈஸியாக குதிரைன்னு யாரும் சொல்கிறதில்ல, ஒட்டகன்னு சொல்கிறதில்ல. என்னது ஈஸியாக கழுதை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், திட்டிடுறோம். அவ்வளோ அற்பமாக ஆயிடுச்சு. ஆனால் யூதர்களுடைய நாட்களில், அவர்கள் வாழ்ந்த நாட்களில் குதிரையை காட்டிலும் ஒட்டகம் விலை உயர்ந்ததாம். குதிரையை காட்டிலும் ஒட்டகம் விலை உயர்ந்தது. ஒட்டகத்தை காட்டிலும் எது விலை உயர்ந்தது? கழுதை விலை உயர்ந்தது. அதனால தான் அந்த நாட்களில் தாவீது ராஜாவை எதை வச்சுருந்தார்? கழுதை வச்சுருந்தார். கழுதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். சவுல் என்ன செஞ்சார்? எதை தேடி போனார்? அது கழுது தானப்பா, அது போனால் போயிட்டு போகுது அப்படின்னா விட்டாங்க. ஒரு கழுதைனால் என்ன செஞ்சாங்க? மிஸ் பண்ணாமல் அதை தேடி கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அது எப்படிப்பட்டது? விலை மதிக்க முடியாதது. அது ராஜாக்கள் ஏறுகிற, அது கோவேறு கழுதியில் ராஜா என்ன செய்வாராம்? ஏறி வருவாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டதாக யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கழுதைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அந்த நாட்டில் இது வரைக்கும் கழுதை தான் என்னது? விலை மதிக்க முடியாதது. எனவே இயேசு கிறிஸ்து கழுதியின் மேலே என்ன செஞ்சார்? வந்தார். யூதர்களும் அந்த கழுதி என்ன செஞ்சாங்க? அவர் மேலே துணிகளை விரித்து என்ன செய்கிறாங்க? தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பரிக்காங்க. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 118 25 மற்றும் 26 வாசிச்சிங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வசனம் தமிழ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தாவே ரட்சியின். ஆனால் எபிரேய நிருபத்தில், எபிரேய வேதத்தில் எப்படி இருக்குன்னா, இதே 118 25 வசனம், ஓசன்னா கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்,
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஸோ இதைத்தான் என்ன செய்கிறாங்க, ஓசன்னா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த யூத ஜனங்கள் இயேசுவை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஓசன்னா இன்றைக்கே ரட்சியும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை ஆர்ப்பரித்து என்ன செய்கிறாங்க, வெற்றி முழக்கம் விடுறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஏன் ஓசன்னான்னு சொன்னாங்க? ராஜாவா இயேசுவை அங்கீகரித்தாங்க. பல முறை அவரை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, போதகர்னு சொன்னாங்க, ரபி என்று அழைத்தார்கள். இந்த முறை அவரை ராஜா என்று சொல்லி அழைத்து ஒரு யூதனுடைய ராஜாவாகவே என்ன செஞ்சிட்டாங்க, அவரை அங்கீகரித்து என்ன செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் என்னது, முற்றிலும் அவரை அங்கீகரிச்சிட்டாங்க. இவர் தான் இனிமேல் எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. ஓசன்னா என்று சொல்லி இன்றைக்கே ரட்சியும் என்று சொல்லி ஏன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்தாங்க அப்படின்னா, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ போனாலும் இஸ்ரவேல் நாட்டில் அந்த இயேசு கிறிஸ்து பவனி வராரு இல்லையா, அந்த கழுதையின் மேலே ஏறி வந்ததை, அந்த வீதியை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களால் பார்க்க முடியும். என்னன்னா, அந்த வீதியில் அவர் வரும் பொழுது ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் இனிமேல் ராஜா. இது வரைக்கும் நாங்கள் இந்த ரோம அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம், அடிமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இனிமேல் நீங்கள் தான் ராஜா. ஓசன்னா இன்றைக்கே ரட்சியும், எங்களை இப்பொழுதே என்ன செய்ய போகிறீங்க, ரட்சிக்க போகிறீங்க. அதனால் அந்த தெருவானது, அந்த வழியானது எப்படி இருக்கும், இப்படி ரெண்டாக பிரியும். ஒரு வழி எப்படி நேராக அந்த வழி எங்கே போகும், எருசலேமில் பிலாத்துவனுடைய அரண்மனை கோட்டைக்கு நேரம் என்ன செய்யும், அந்த வழி போகும். இன்னொரு வழி எங்கே போகும், தேவாலயத்துக்கு நேராக அந்த வழி போகும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ராஜாவாக அங்கீகரித்த உடனே ராஜாவாயிட்டாரு, ஓசனான்னு சொல்லியாச்சு, இன்றைக்கி என்ன செய்ய போகிறார், நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ரோம அரசு ஆட்சியிலிருந்து நம்மளை என்ன செய்ய போகிறாரு, இந்த ராஜா நம்மளை விடுவிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய முழக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வெற்றி பவனியோடு என்ன செய்கிறாங்க, வெற்றி வெற்றின்னு சொல்லி முழக்கமிட்டு என்ன செய்கிறாங்க, இயேசுவை ராஜாவாக்கி என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இது யாருடைய பார்வை, இஸ்ரவேல் மக்களினுடைய பார்வை. அவங்க மனசெல்லாம் என்னவா இருக்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், யூத ஜனங்களாகிய நாங்கள் விடுதலையானா போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை. அவர் என்ன பண்ணார், நேராக கழுதி என்ன செஞ்சிட்டாரு, இடது பக்கம் என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். அந்த இடது பக்கம் எங்கே போகுதுங்க கழுதை, கவனிக்கிறீங்களா, எங்கே போகுது, எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக போகுது. என்னடா இது, நம்ம ராஜா ஆயிட்டாரு, இவர் தான் அற்புதங்களையெல்லாம் செய்கிறாரு, உயிரோடு ஏன்னா மரித்திருந்த லாசரவையெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழுப்புனாரு, இவர்கிட்ட நிறைய வல்லமை இருக்குது, இப்படி சொடக்கு போட்டால் என்ன செஞ்சிருவார், பிலாத்துவை தள்ளிட்டு ரோம் ஆட்சியை முடிச்சு கட்டிட்டு அவரே நமக்கு என்ன செய்வார், ராஜாதி ராஜாவாக இருப்பார் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சிட்டாரு, தேவாலயத்துக்கு நேராக போனார். அவருடைய பார்வையெல்லாம் என்னவா இருந்துச்சு தெரியுங்களா, அதையும் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஏன் ஆலயத்துக்கு போனார் தெரியுமா? ஏனென்றால் கவனிங்க, அந்த நாளில் இன்னும் 5 நாளில் என்ன வரும், பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. எனவே அந்த நிசான் மாதத்தின் 15ஆம் தேதி தான் என்ன செய்வாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், கவனிக்கிறீங்களா, நிசான் மாதம் 15ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படணும், அடிக்கப்படணும். ஆனால் அவர் அதனால தான் என்ன செஞ்சார், அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான், எப்படி
அன்றைய நாட்களிலே யூதர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பாங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும்னா 15ஆம் தேதி பலி செலுத்துகிறாங்கன்னா 10ஆம் தேதி என்ன செய்யணும்? அதை ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரிகளுக்கு முன்பாக என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டியை காண்பிக்கணும். என்னன்னு? இதிலே பழுதொன்றும் இல்லை, இந்த ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்கிறேன்? இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படியாக இதை நான் என்ன செய்கிறேன்? பலி செலுத்துகிறேன், பாவத்திற்காக நான் இதை பலி செலுத்துகிறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆசாரிகள்கிட்ட காண்பிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் 5 நாள் என்ன செய்ய போகிறாரு? பஸ்கா பலியாக அவர் என்ன செய்ய போகிறாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார். அதை காண்பிக்கும்படியாகத்தான் என்ன செய்கிறார்? அவர் தேவாலயத்துக்கு நேராக கழுதைய திருப்புறாரு. நான் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவருடைய நினைப்பெல்லாம் என்னவா இருந்ததுங்க? யூதர்களுக்கு மாத்திரம் நான் ராஜா கிடையாது, அவர்களை மட்டும் நான் ரட்சிக்கிறது இல்லை, இந்த சர்வ உலகத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலருக்கு மாத்திரம் ரட்சிப்பை கொடுத்துருப்பார்னா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கழுதிய வலது பக்கம் திருப்பி கோட்டையை பிடிச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? பிலாத்துவை தாக்கி அப்பயே யூதர்களுக்கு ராஜாவா என்ன செஞ்சிருக்கலாம்? யூதர்களை ரட்சித்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மேல் வைத்த கிருபையினால நாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, புரஜாதி மக்களாக இருந்த நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்படும்படியாக அவர் தேவாலயத்துக்கு நேராக அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். பாடுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், தேடி வந்தீர், அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர், நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த உணர்வு நமக்கு வரணும். இன்னைக்கு சின்ன ஒரு சபையில் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாவே என்ன செஞ்சிடறாங்க? வாங்க நான் உங்களுக்கு பாஸ்டர் ஆக்கிடுறேன்னா என்ன செஞ்சிடறாங்க? பிரித்து ஒரு பதவி வந்துருச்சுன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மேன்மை வந்தும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக போனாங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். எத்தனை பேர் போயிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, பேசுங்க. எத்தனை பேர்? அக்கா சொல்லிட்டாங்க, லட்சக்கணக்கான பேர். அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அந்த ஆசாரியர்களும் சதுசேயர்கள் வேதபாரர்கள்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் நிச்சயக்கூடாது, பேசக்கூடாது, சத்தமிடாத இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாலகர் வாயினாலும் துதியை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் கேட்கலையா? இவங்க சத்தம் விடலைன்னா கல்லுகளே பேசும். அப்போ தான் சொல்கிறாங்க, என்னப்பா அது, இவ்வளோ நாளாக ஏதோ அங்கிட்டுங்க ஒரு கூட்டமாக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி யோவானில் படிச்சிங்கன்னா தெரியும், உலகமே அவருக்கு பின்னாக சென்று விட்டதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா உலகமே போயிடுச்சுன்னா அப்போ எத்தனை கூட்டம் போயிருக்கும்? இவ்வளோ திரளான ஜனங்கள் போயிருப்பாங்க. அப்போ அவருக்கு கிடைச்ச மேன்மை, எனக்கு உயர்வு வந்துருச்சுன்னு அப்பயும் என்ன செஞ்சுருக்கலாம்? அவர் ராஜாவா பதவி ஏறிட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? நான் ராஜா கிடையாது, நான் பஸ்கா ஆட்டுக்குட்டி, நான் பலியாக இந்த உலகத்துக்கு ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கும்படியாக நான் வந்தேன். எவ்வளவு தாழ்மையுள்ளவராக அவர் இந்த உலகத்தில் வந்தார்.
இன்னைக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அந்த யூத ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க, ராஜா ராஜா இன்னைக்கு எப்படியாவது எங்களுக்கு ரட்சிப்பு வந்துருன்னு. ஆனால் அவர் ஆலயத்துக்கு போன உடனே சரி நாம் இவ்வளோ தூரம் செஞ்சது, அவரை உயர்த்தினது, வந்ததெல்லாம் வேஸ்ட்டு, கம்முன்னு இவர் என்ன செஞ்சிடலாம், சிலுவையிலேயே அரைஞ்சிடலாம். இதுக்கு தான் அவர் லாக்கி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அவரை கொலை செஞ்சது மாத்திரம் இல்லை, அவரை ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவருக்கு யூதருக்கு ராஜான்னு சிலுவையிலே என்ன செஞ்சிட்டாங்க, அவர் பரியாசம் பண்ணுறாங்க, ராஜா சிலுவையில் தொங்குறாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆரம்ப நாட்களில் எல்லாரும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம், எனக்கு நிச்சயம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு சுகம் தருவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறோம், தேடி வர்றோம். ஆனால் அந்த அற்புதங்கள் இன்னும் தாமதமாகும் பொழுதோ இவர்கிட்ட அந்த வல்லம் இல்லையாட்டு இருக்குது. கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு நேரம் அநேகர் போயிடுறாங்க. நான் எந்த அளவுக்கு அவரை உயர்த்தின தெரியுங்களா, நான் எந்த அளவுக்கு அவரை நேசித்தேன் தெரியுங்களா, அவர் நேசித்தது காட்டிலும் நான் என்ன செஞ்சேன், அதிகமாக நேசித்தேன் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இயேசு எதற்காக வந்தார், அவர் யார், அவர் உண்மையாய் அவரை நான் ஏன் ஆராதிக்கிறேன், அவரை ஏன் நான் ஏற்றுக்கொண்டேங்கிறத என்ன செஞ்சிடறாங்க, மறந்து போயிடுறாங்க. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் நம்மை ரட்சிக்கத்தக்க நாமம் வேற ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க. அவரை விட்டால் வேற வழியே இல்லை. அவர் தான் நமக்கு மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஏதோ அற்புதத்துக்காக தேடி வராதிங்க. அவர் என் வாழ்க்கையில் என் ஜெபத்தை கேட்கலன்னு பின்மாற்றத்துக்கு நேராக போயிடாதீங்க. நம்மளுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறது யார் தாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த இஸ்ரவேலினுடைய எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. இந்த குருத்தோலை ஞாயிறில் அந்த எத்தனையோ சத்தியங்களை கேட்குறோம். கழுதியை குறித்து தியானம், இயேசு ராஜா அப்படிங்கிறது குறித்து தியானம். இன்றைக்கி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசக்கூடிய காரியம் என்னென்னா, அந்த குருத்தோலை ஞாயிறிலே அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருந்தது, அவர்களுடைய செய்கைகள் எப்படியா இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய செய்கைகள் அப்படி இருக்குமானால் அதை நாம் விட்டு விடுவோம். இதுவே இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய செய்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே கவனமாக நாம் வாசிப்போம். அடுத்ததாக இயேசு தேவாலயத்துக்கு நேராக அவர் போகிறாரு. அவர் போய் அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவைகளையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு பவனியா சென்ற பிறகு அவர் என்ன செய்கிறாரு, தேவாலயத்துக்கு நேராக தன் பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான் என்பதை அவர் காண்பிக்கும்படி ஆசாரியர்கிட்ட போகிறாரு. எத்தனையோ முறை ஆலயத்துக்கு போனார், பிரசங்கம் பண்ணார், ஆலயத்தில் இருக்கிற கூனியெல்லாம் என்ன செஞ்சார், என்ன சொல்லுங்க, கூனியெல்லாம் சுகமாக்கி அற்புதங்களெல்லாம் செஞ்சார். அப்போ பார்த்திருந்த ஆலயத்தை காட்டிலும் இப்போ போய் பார்த்தா ஆலயமே எப்படி இருக்கிறது, தலைகீழ. அவர் நினச்ச மாதிரியே இல்லை. ஜெப வீடாக இருக்க வேண்டிய ஆலயம் எப்படி இருக்குதுங்க, கல்லர் குகையாக இருக்கிறது. ஆலயத்தை சுற்றி பார்த்தாராம். ஆலயத்துக்கு உள்ளே வந்து பார்க்குறாரு, எல்லாம் அவர் விரும்பின மாதிரியே இல்லை. சாலமோன் ராஜா அந்த தாவீது ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டார், கட்ட முடியல. சாலமோன் கட்டினார்.
கட்டும் பொழுது தேவ மகிமை என்ன செஞ்சுதான் அந்த ஆலயத்தின் மேலே இறங்குச்சு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை வாசிக்கணும். அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் ஆண்டவர் இங்கே வந்து இந்த காரியத்தை ஒரு கயிற்றுனால சவுக்க உண்டு பண்ணி ஏன் அடித்து துரத்துறாரு, காரணம் என்ன? தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்தது. பாபிலோன்லேருந்து சிறைப்பட்டு வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, செருபாபேல் தலைமையில், நெகேமியா தலைமையில் எல்லா அலங்கங்களையும் ஆலயத்தை என்ன செய்கிறாங்க, புதுப்பித்து என்ன செய்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆலயம் இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? கல்லர் குகையாக இருக்கிறது. முதலாவது அவர் பார்த்தது என்னது? ஆலயத்துக்குள்ளே போன உடனே என்னத்தை பார்த்தாராம்? 14வது வசனம், தேவாலயத்திலே ஆடுகளை பார்க்குறாரு. ஆடு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆலயத்துக்குள்ளே தான் ஆடு விற்கணுமா இஸ்ரவேல் ஜனங்க? எப்படிப்பட்ட எண்ணம் பார்த்தீங்களா? ஆடுகள் என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். ஆடுகள் ஒரு சாந்த குணம் உள்ளத்தை குறிக்கிறது. தேவாலயத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாந்த குணத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? வித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் தேவனுடைய ஆலயம்தான். அந்த ஆலயத்துக்குள்ளே தான் நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ முதலாவது பார்க்குறாரு, தேவ ஜனங்கள் எதை வித்து போட்டுட்டு இருந்தாங்க? சாந்த குணத்தை வித்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்மளிடத்துல சாந்த குணம் இருக்கா? ஏன் அவர் ஆடுகளை விற்று போட்டவைகளை துரத்தி விட்டார்? சாந்த குணத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வசனத்தை முடிங்க, பூமியை சுதந்தரிப்பார்கள். இன்னைக்கு சிரிச்சாவே அந்த தெருவே கேட்குது. குடும்பத்தில் ஒரு சாந்த குணம் கணவன் மனைவி கிட்ட, பிள்ளைகள் நம்மக்கிட்ட இந்த சாந்த குணத்தை கற்றுக்கொள்கிறாங்களா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இந்த இறுதியுமாகிய தேவாலயத்துக்குள்ள சாந்தத்தை எதிர்பார்க்கிறார். அதை விட்டு போடாதீங்க. 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, அழியாத அலங்கரப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக. இந்த நாளிலும் சில தலைப்புகள் கீழே நான் தியானிக்க போகிறோம். யாரை குறித்து தியானிக்க போகிறோன்னா, நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள உதித்த அந்த எண்ணம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எண்ணம் என்னென்னா, தாவீதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ நம்ம தாவீதையே எடுத்துக்குவோம். அவரை போல் சாந்த குணம் நம்மக்கிட்ட வேணும். எப்போ 2 சாமுவேல் 16:7 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தாவீது ராஜா அப்சலோம் மகனுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, ஓடுறாரு. அவனை என்ன செய்கிறான், குறுக்கு வழியில் ராஜாவாக அவன் பிளான் பண்ணிட்டான். அவனை வீழ்த்தி ஆகணும், அவன் நம்மளை முறியடிச்சிடக்கூடாதுன்னு பயந்து ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது சீமேயு அப்படிங்கிறவன் என்ன செய்கிறான், தாவீதை என்ன செய்கிறான், தூசிக்கிறான். என்னன்னு, சவுலினுடைய ராஜ்யத்தை நீ என்ன செஞ்சிட்ட, பிடுங்கிக்கிட்ட, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போன்னு சொல்லி என்ன செய்கிறான் சீமேயு. எல்லாரும் மண்ணை வாரி தான் நினச்சிவாங்க, தூத்துவாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கற்களை எரிஞ்சானா, எப்படி கற்களை எரிஞ்சு தாவீது மேலே, தாவீது ராஜா எத்தனை பேரை அவர் வீழ்த்தி இருக்கிறார், கோலியாத்தே வீழ்த்தி இருக்கிறார். இந்த சீமேயி ஒரு பெரிய ஆளா? அங்கே இருக்கிற சொல்கிறாரு, ஆசாவ் சொல்கிறாரு, என்னன்னு, என்ன இந்த செத்த நாய் உங்களை என்ன செய்யுது, தூசிக்குது,
நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா, இதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறீங்களே. ஆனால் தாவீது சொல்கிறார் என்னன்னு, கர்த்தர் என் கட்டளையிட்டு இருக்காருப்பா உனக்கு, நான் நிந்திக்கும்படிக்கு, என்ன நிந்திக்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இது கர்த்தருடைய சித்தம். அதனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் கேட்டுட்டு அமைதியாக இருக்கேன். ஒருவேளை கர்த்தர் இந்த நிந்தனைக்கு ஈடாக எனக்கு என்ன செய்வார், ரட்சிப்பை கட்டளையிடுவார், நீதி செய்வார், எனக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு யார் சொல்கிறதுங்க, தாவீது சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜெப ஜனமே, இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் ஏசுகிறாங்க, நமக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்க, வீட்டாரே சத்துருக்கள். ஆனால் நம்ம சாந்த குணம் வெளிப்படும். உடனே கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், திட்டுறோம், ஊரே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு குடும்பம் என்ன செய்யுது. ஆண்டவர் பிலாத்துக்கு முன்பாக நின்று அத்தனை சவுக்கடிகளையும் ரோம போர்ச்சேவர்கள் முன்பாக அவமானங்களை அனுபவித்தார். இப்போ எப்படி இருந்தார், வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அமைதலாக இருந்தார். அதை விட்டு போட்டுறாதீங்க, அதை விட்டுறாதீங்கன்னு தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர். இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அதை வித்துறாதீங்க. உங்களுக்குள்ள சாந்த குணம் எப்பொழுதும் இருக்கணும். அது எப்பொழுதும் தெரிந்திருக்க கடவுதுன்னு பவுல் என்ன செய்கிறாரு சொல்கிறார். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த சாந்த குணம் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். சபைகளுக்குள்ளே அவங்க இப்படி என்ன சொல்லிடுறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க புலம்பாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக தாவீதை இந்த அப்சலோமுடைய கையிலிருந்து விடுவித்து மீண்டுமாக ராஜாவாக ஆசீர்வதித்தது போல, கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக அடுத்து ஒரு ஸ்டெப் அவர் போகிறாரு. ஆலயத்துக்குள்ளே அவர் எதை பார்க்குறாரு, மாடுகளை என்ன செய்கிறாரு பார்க்கிறார். மாடுகளை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாடுகள் என்பது எதை குறிக்கிறது? ஓசியா 14:2 சொல்லுகிறது, உதடுகளின் காலை நான் பலியிடுகிறேன். அப்போ துதி நமக்குள்ளே இருக்கணும். துதி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. பாட்டு பாடுறோம், துதிப்பதினால் எரியோ கோட்டை தகர்ந்து விழுமே. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கிற அனுபவம் நமக்குள்ளே குறைஞ்சிட்டு இருக்கா? சரீரமாகி இந்த ஆலயத்தில், இறுதியுமாகி இந்த ஆலயத்தில், தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தில் துதி இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள துதி இல்லாத இடத்துல எப்படி அவர் வாசம் பண்ணுவார்? இந்த வேதத்திலேயே சிறந்த துதி வீரன் தாவீது தான். அவனை காட்டிலும் வேறு துதி வீரன் யாருமே இதுவரைக்கும். அத்தனை சங்கீதங்கள் எப்படியெல்லாம் துதிச்சிருக்கிறார். நன்மை வரும்பொழுது மட்டும் துதிக்கலைங்க, துன்ப நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார், தேவனை துதிச்சார். இன்றைக்கி நாம் துதிக்கிறோமா இல்லை என்ன செய்கிறோன்னு யோசிப்போம். முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, தேவைகளை நினைச்சு கவலைப்படாதீங்க, துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி என்னுடைய உதடுகளின் துதிகளை செலுத்தி கொண்டே இருங்க. இந்த டிவியெல்லாம் துதியெல்லாம் நடத்துகிறாங்க, பண்ணுறாங்க. அது காட்டிலும் உள்ளத்திலேருந்து துதிக்கணும். அங்கே துதிச்சிட்டு இருக்கோம், இது நாம் என்ன சிந்தனை ஒரு பக்கம் போயிடும். அதனால் அதை போட்டுட்டு என்ன செஞ்சிடாதீங்க, நானும் துதிக்கிறேன்னு துதிக்காதீங்க. ஒரு 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 மணி நேரம் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் கொடுக்குறோமா, என்ன செய்யணும், அதில் அரை மணி நேரம் என்ன இருக்கணுங்க, எடுத்த உடனே ஜெபம் தான். இன்றைக்கி எனக்கு எது தேவை, இன்றைக்கி காலையில் போகிறேன், எனக்கு அது வாய்க்கு செய்யணும், இது வாய்க்கு செய்யணும், எனக்கு உயர்வு வரணும், ஆசீர்வாதம் வரணும். எப்பயுமே என்னது, மனுவு தான் கொடுத்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு என்னது, மனு தேவையில்லை, துதி தேவை. எனவே நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், கிருபைகள் பெருகும். ஹல்லேலூயா. அடுத்து இதே மாடுகள் நமக்கு எதை குறிக்கிறது?
பாடுபடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. சங்கீதம் 144:14 வாசிங்க. தாவீது தான் சொல்றாரு. சங்கீதம் 144:14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியேடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஹல்லேலூயா. மாடுகள் எதை குறிக்கிறது? பலத்தோடு கூட அது பாடுகள் என்ன செய்யும்? பாடுபட்டு பலத்தோடு பொதி சுமக்கும். அப்ப நமக்குள்ள அந்த பலம் இருக்கிறதா? உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போன்னு சொல்லி என்ன செய்றாரு? கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இடத்துல பாடுபடுகிற ஜீவியம் நமக்குள்ள இருக்கா? இல்லை நாம் பாடுபடுகிற இந்த மாடுகளை நம்ம விற்று போட்டு கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயர் 5:8 இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நம்மையும் பூரணராகும்படி அவர் வழிவகுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாடுபடுகிற ஜீவியம் நமக்குள்ள வேணும். அதெல்லாம் அந்த காலங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தேன். இப்பெல்லாம் முட்டி போடுறதே சிரமமாக இருக்குது. அதிகாலையில் எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. என் குடும்பத்துக்காக நான் ஓட வேண்டிய தூரங்கள் வெகு தூரங்கள் இருக்கிறது. எப்போ ஆண்டவருக்காக நாம் பாடுபட போகிறோம்? கவனிங்க, தாவீதுக்கு இங்கே சிறந்த ஒரு உதாரணம். தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணார் சாமுவேல். நீங்கள் பாருங்கள், கவனிங்க, தாவீதுக்கு முந்தைய ராஜாவையும் தாவீதுக்கு அடுத்த ராஜாவையும் நீங்கள் தியானித்து பார்த்தாவே பாடுபடுகிறது எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். கழுதியை தேடி போனவனுக்கு என்ன வந்துச்சு? ராஜ பதவி வந்துச்சு. சொல்கிறான், நான் பென்யமீனில் சிறிய கோத்துறோம் ராஜாவாயிட்டாரு. ஈஸியாக என்ன செஞ்சிட்டாரு? மேலே வந்துட்டார். சாலமோனை பாருங்க, சவுல் அந்த அளவுக்கு பாடுபடவே இல்லை. கோலியாத்தையும் என்ன செய்யல அவர், போய் சண்டை போடுறதுக்கு பயந்துக்கிட்டாரு. அப்புறம் எங்கே பாடுபடுகிற ஜீவி இருக்கும்? சாலமோனை எடுத்துக்கங்க, அவருடைய மகனா ஒரு புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த இடம் கிடைச்சிருச்சு. அடுத்தது நான் தான் ராஜான்னு நிறையா மகனுக்கு இருந்தாலும் ஈஸியாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவா மாறிட்டார். ஆனால் சாலமோனுடைய நாட்களில் ஒரு யுத்தம் கூட இல்லை, பாடுபடவே இல்லை. தனக்கு இருந்த ஞானத்தை வச்சு என்ன செஞ்சிட்டாரு? பேரு புகழை சம்பாரித்து அவருக்கு என்னது? பாடுபடாமையே 1000 மனைவியை என்ன செஞ்சிட்டாரு? 700 மனைவிகள் 300 மறுமனை ஆட்டிகளை வச்சுட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சிட்டாரு? இந்த 2 பேரும் பரலோகம் போயிருப்பாங்க. தாவீதனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ண உடனே ராஜாவாயிட்டாரா? எத்தனை பாடு, வனாந்தரத்தில் எத்தனை வேதனை, உயிருக்கு பயந்துட்டு ஓடுறது எல்லாம் இருந்தோம். எல்லாம் அவனுக்கு இருக்கிற பலன் இருந்தோம், ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தோம். சவுல் என்ன செய்யலாம்? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கை போடுவதில்லை, அன்றைக்கு கீழ்ப்படைஞ்சி பாடுபட்டார். அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற பேர் வாங்கினார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம பாடுபடுகிற ஜீவியம் நமக்கு தேவை. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறான்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் வாசிக்கிறார். தீமோத்தேயு பவுலில் சொல்கிறாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எனவே அதெல்லாம் ஒரு காலங்க, பாடுபட்டது இப்பெல்லாம் முடியாதுங்க நினச்சிடாதீங்க. உங்கள் வேலைகள் மத்தியிலையும் உங்கள் சிரமங்கள் மத்தியிலையும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க, ஓடுங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் தாவீதை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். சாலமோனும் சவுலும் அந்த மேன்மையை இழந்துட்டாங்க. ஸோ பாடுபடாமல் சுகபோகமாக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக வந்தால் போதுன்னு இந்த அமர்ந்துட்டு போனால் போதுன்னு நினச்சிடாதீங்க. அவர்கள் இழந்தது போலவே நீங்களும் என்ன செய்வீங்க? தேவராஜ்யத்தை
இழக்க நேரிடும். அல்லேலூயா. சத்தமா ஆமென். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எதை பார்க்கிறார்? சத்தமா சொன்னீங்கன்னா சீக்கிரம் செய்தி முடிப்பேன், இல்லைன்னா ரொம்ப டைம் ஆயிரும். கொஞ்சம் சத்தமா. அடுத்து எதை பார்க்கிறார்? அடுத்து தேவாலயத்துக்குள்ள அவர் போகும் பொழுது அவர் புறாவை பார்க்கிறார். புறா வைத்து கொண்டிருக்கிறாங்க. புறா வைக்கிறது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை விற்று போடுகிற அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு அநேகர் உணர்வதே இல்லை. வாய் வழியாக சொல்கிறாங்க, என்னன்னு ஆசீர்வாதம்லாம் கூறுவாங்க. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லியெல்லாம் முடிப்பாங்க. ஆனால் கடைசி என்ன செஞ்சுறது? ஆவியானவருக்கு உண்டான முக்கியத்துவத்தையே விட்டு விடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத விசுவாசி யாராவது இருந்தால் கை தூக்குங்க. எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? அப்போ ஒரு நாளும் அதை விற்று போட்டு விடாதீங்க. தேவன் தங்குகிற ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் நம்மளுடைய இருதயத்தில். ஏன்? அவர் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். அவர் தான் பாவத்தையும் நீதியையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் தான் நமக்காக அவர் உதவி செய்கிறவர். வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நம்ம ஜெபிக்கிறோம், ஆவியில் ஜெபிக்கிறோமா? ஆராதிக்கிறோம், ஆவியானவர் ஆராதித்து அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நிறைவாக இருக்கிறோமா? தாவீது சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் அவ்வளோ அபிஷேகத்தில் ஆவியானவரில் நிரம்பி இருந்தார். அதனால தான் அவர் பாவம் செய்த பொழுது, பத்சேபாள்கிட்ட பாவம் செய்த பொழுது, நாத்தான்வேல் கண்டித்து உணர்த்தும் பொழுது அவருடைய ஜெபம் என்னவா இருந்தது? வாசிங்க, சங்கீதம் 51 10-11. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பிரியமான தேவ ஜனமே, தாவீதுனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெபம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுறாதீங்கப்பா, அது எனக்குள்ளே எப்பயுமே இருக்கணும், அவர் தான் எனக்கு பலன். அன்றைக்கு சீஷர்கள் அப்படியே நாணலை போல தான் இருந்தாங்க. அவரோடு கூட அப்பம் பிற்கிறதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் சிலுவையின் வரும் பொழுது விட்டு ஓடி போயிட்டாங்க. எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அப்பொழுது இந்த உலகத்துக்கு எப்படி இருந்தாங்க? சாட்சிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் இந்த உலகத்தில் சாட்சிகளாக இருக்க முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது. ஸோ தேவன் தங்குகிற அந்த ஆலயம், அவர் நம்மளுடைய இருதயமாகி ஆலயத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறார். அதில் உங்ககிட்ட நீங்கள் புறாவை விற்று போட்டுட்டு இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை விற்று போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லாமல் இருப்பீர்களானா இப்பொழுதே என்னை நிறைவாய் பரிசுத்த ஆவியினாலே என்னை அபிஷேகிங்க ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் ஆவியில் ஜெபிக்கணும், அந்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்தணும், அவர் தான் என்னை போதித்து நடத்தணுங்கிற அந்த உணர்வோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இயேசுவானவர் அந்த தேவாலயத்தில் எதை பார்த்தார்? 14வது வசனம், காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு. பாருங்க, அடுத்து தேவாலயத்துக்குள்ள போறாரு, ஆடு மாடு புறாலாம் பார்த்தாரு, காசுக்காரர்களை உட்கார்ந்துருக்காங்க. இதில் ஒரு சரித்திரம் இருக்கு, சம்பவம். ஏன் காசுக்காரர்கள் தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னன்னு?
ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. இப்போ நம்ம ரூபா நோட்டிலாம் எந்த சொரூபம் இருக்கு? உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, எந்த தாத்தா? காந்தி தாத்தாவுடைய போட்டா இருக்கு, அதனுடைய உருவம் சொரூபம் இருக்கு இல்லையா? ஆனால் யூதர்கள் வாழ்ந்த பொழுது எந்த சொரூபம் தான் இருக்கும்? ராயனுடைய சொரூபம் இருக்கும். அதை எங்கே கொண்டு வந்து போடக்கூடாது? தேவாலயத்துக்குள்ளே அந்த சொரூபத்தை போடக்கூடாது. ஏன்னா அங்கே யார் இருப்பா? தேவாலயம்னா தேவாலயத்துக்கு உண்டான காணிக்கை இருக்குது, அந்த காணிக்கையை தான் செலுத்தணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, யூதர்கள் என்ன செய்வாங்க? ராயனுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த காசுக்காரர்களிடத்தில் கொடுத்து, அவர் எக்ஸ்சேஞ்சர், மணி எக்ஸ்சேஞ்சர், அவர்கிட்ட கொடுத்து என்ன செய்வாங்க? தேவாலய காணிக்கை வாங்கி என்ன செய்வாங்க? கொண்டு போய் போடுவாங்க. இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே யார் இருக்கிறா? காசுக்காரர். காசுக்காரர் வேதத்தில் சொல்லுகிறது, வேதம் இன்னொரு விதமாக சொல்லுகிறது. என்னன்னு? வட்டிக்காரர். தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 15வது சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்றாரு என்னன்னு? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான்? அப்படியே லிஸ்ட் போடுறாரு. அந்த லிஸ்ட்ல என்ன வருது? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கிறவன் தான் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, ஆமென். பாத்தீங்களா? அப்ப தாவீதே சொல்றாரு, உங்களுக்குள்ள எந்த பண ஆசையோ இருக்கக்கூடாது. அதுதான், நான் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். அவருடைய விருப்பமெல்லாம் உலகமோ பண ஆசையோ வட்டி கூட்டு சம்பாதிக்கணுமோ அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அவருக்குள்ளே இருக்கிற எண்ணமெல்லாம் என்னது? வேதம், அவருடைய சித்தம், அவருடைய வசனம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது. பெரிய ராஜாவாக இருந்தார், எல்லாத்தையும் அனுபவித்தார். ஆனால் அவருடைய சிந்தையெல்லாம் பணத்தின் மேலே ஒருபோதும் இல்லவே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்குது? காசுக்காரர்களுடைய பலகைகளை என்ன செஞ்சாராம்? அடித்து தூக்கி எறிஞ்சாருன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்ம இருதயங்கிற அந்த பலகை சிங்காசனத்தில் யாரை உட்கார வச்சுருக்கிறோம்? இயேசுவை உட்கார வச்சுருக்கிறோமா? இல்லை இன்னும் நாம் சம்பாதிக்கணும், உறவுகள் மத்தியில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வேதமே வட்டிக்கு பணத்தை நினைச்சக்கூடாதான், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நெகேமியாவில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், பணத்தை ஒரு வட்டிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? வட்டி கொடுத்தாதாங்க அவன் காசு தருவான், இல்லைன்னா தரமாட்டானே. அதுக்கெல்லாம் எங்கே இருக்குது? பேங்க் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க, ஃபைனான்ஸ் இருக்குது. நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய பணத்தை அதை அநியாயமாக வசூல் பண்ணுறது, மிரட்டுறது, இப்படியெல்லாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த லிஸ்ட்லேயும் நாமளும் ஒரு புள்ளியாக என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. அப்போ அந்த காசுக்காரருடைய பலகைகளை என்ன செஞ்சார்? அவர் உடைத்து எறிந்தார். இன்றைக்கும் நம்மளுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பணத்திற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்து விட கூடாது. பிரியமானவர்களே, தேவ சமூகம்தான் எனக்கு ஆனந்தன்னு தாவீது சொல்லுகிறது போல பணத்தை காட்டிலும் தேவனை நாம் பிரியப்படுத்துவோம். அடுத்ததாக இயேசு தேவாலயத்தில் எதை பார்த்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். தேவாலயத்திலே அவரிடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் கவனிங்க, இயேசு தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறாரு, எல்லாத்தையும் அடித்து நொறிச்சிட்டு இருக்கிறாரு.
விற்கிறவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே யார் வரா? நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகும் பொழுது தேவ ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்களா குருடர்களும் சப்பானிகரும், இல்லை வாசல் அண்டையில் இருந்தாங்களாம்? வாசல் இருக்க வேண்டிய குருடன் சப்பானி இப்போ எங்கே இருக்கிறான்? ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிறான். குருடர் எதை குறிக்கிறது? தரிசனமில்லாத வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம தேவாலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அவர் நம்ம இந்த ஆலயத்தை பார்க்கிறாரு. தரிசனம் நிறைந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். எல்லாரும் சொன்னீங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களான்னு நான் கேட்டேன். ஆம், எல்லாரும் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டாது இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தரிசனம் இருக்குனுங்க, விஷன் இருக்கணும். நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிற ஒரு திட்டம் நமக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, ஓ லக்கை நோக்கி தொடருகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அவருடைய எண்ணமெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு நோக்கி ஓடணுங்கிற தரிசனம் இருந்துச்சு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், புரஜாதி மக்கள் ரட்சிக்கப்படணும், சந்திக்கப்படணுங்கிற அந்த தரிசனத்தோடு கூட அவர் என்ன செய்தார்? ஓடுனார். ரட்சிக்கப்பட்ட உடனே கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது. அனினியா கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே என்ன சொன்னார்? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குண்ட தரிசனம் என்ன? எனக்குண்டான ஊழியம் என்ன? பவுல் கேட்டார். ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் குருடராக உட்காந்துட்டு இருக்கிறோமா? இயேசு இருக்கிறார் ஆலயத்தில். ஏதோ 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே இருக்கிறேன்னு சொன்னவர் இந்த திருச்செங்கோட்டு ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் உங்களை பார்க்கிறார், ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். குருடர்களை காண்கிறாரா அல்லது தரிசனம் உள்ளவர்களை காண்கிறாரா? தரிசனத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஊழியத்தை நடத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம், தரிசனத்தோடு ஊழியத்தை செய்கிறோமா இல்லை ஊழியம் செஞ்சால் போதுன்னு நினச்சி செஞ்சு கொண்டுக்கிறோமா? ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த ஆண்டு இந்த வருடத்தில் 2024 தொடங்கியாச்சு. ஒரு தரிசனம் உடனே என்ன செய்யணும்? எனக்கு ஞாபகம் இருக்குது, சிறு வயதுலாம் அண்ணன் சொல்லுவார், இந்த ஆண்டு இத்தனை ஆத்துமா நமக்கு சபைக்கு வேணும், அதுதான் நம்மளுடைய தரிசனம். இத்தனை கிராமங்களை சந்திக்கணும், இத்தனை ஜபக்குழுக்களை ஏற்படுத்தணும், இத்தனை கிளைச்சபைகள் உண்டாகணும், ஒரு இலக்கை நிர்ணயித்து ஓடுவார். ஸோ அப்படிப்பட்ட தரிசனத்தோடு நம்மளுடைய சபை என்ன செய்யணும்? ஓடணும். இல்லை வருஷம் புது வருடம்லாம் வருது, ஆனால் ஒரு புதிய ஆத்மாவும் சேரில் உட்கார மாட்டேங்குது. அப்போ என்ன தரிசனம் நமக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தரிசனம் நிறைந்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் எதை பார்க்கிறார்? சப்பானிகளை பார்க்கிறார். சப்பானி என்பது எதை குறிக்கிறது? சப்பானி என்ன செய்வான்? அவனால் சப்பானியால் எதிர்த்து நடக்க முடியுங்களா? முடியவே முடியாது. சத்தியத்தை என்ன செய்வோம்? எவ்வளோ வேணாலும் கேட்போம். சர்ச்சில் சண்டே சத்தியம் சொல்கிறாங்க, அது பத்தாதுன்னு யூடியூப்பில் சத்தியம், ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கெல்லாம் சத்தியம், அப்புறம் இன்றைக்கி நிறைய பெருகிருச்சு. அங்கே கூட்டம் போடுறாங்க, இங்கே கூட்டம் போடுறாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆவல் இருக்கிறது, ஆனால் சப்பானியாகவே இருக்கிறோம். சத்தியத்தின்படி நடக்கிறவர்களோ வெகு சிலர். யோவானில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு
வெளிச்சமுமாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, எத்தனை சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சத்தியத்தினாச்சு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவாலயத்துக்கு வருகிறோம், யூத ஜனங்களை போலவே நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்மூடித்தனமாக இருந்து விடக்கூடாது. ஏதோ நானும் ஆராதிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் ஆலயத்தை பஸ்கா பண்டிகை அனுசரித்து கொண்டிருந்தாங்க. நாங்களும் கிறிஸ்தவர்கள் தாங்க அப்படி சொல்லி தான் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. யூதர்கள் எங்களுக்கு தான் ஆண்டவர், நாங்கள் தான் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோன்னு. ஆனால் ஆண்டவர் அவர்களை தான் என்ன செஞ்சார், முதல்ல சவுக்கெடுத்து அடித்து விரட்டினார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே வந்தார், கொஞ்ச நேரத்திலேயே தேவாலயமாய் மாறிட்டு. அல்லேலூயா. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறாரு, பஸ்காவை அனுசரிக்கும்படியாக அவர் சீஷர்களோடு அப்பம் பெற்று என்ன செய்கிறாரு, பந்திக்கு நேராக போகிறார். இன்றைக்கி தேவாலயமாக இருக்கிற நாம் பந்திக்கு வருவதற்கு முன்பாக நாம் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக இருக்கிறோமா? தேவன் தங்குகிற ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். வெளியில் இருக்கிறவங்கள அல்லங்க, உள்ளே இருக்கிற நம்மளை தான் தேவன் என்ன செய்வார், முதலாவது சுத்தப்படுத்த விரும்புகிறார். எனவே அன்றைக்கு கழுதியின் மேலே பவனியா வந்தார். யாருக்காக? யூதர்களுக்காக அது நிறைவேறணும்னு கழுதியில் வந்தார். ஆனால் இனி நமக்காக வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாராம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குடுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாமளும் என்ன செய்வோம், குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வோம், அவரை ஆர்ப்பரிப்போம். அவர் எப்படி வரப்போறாரு? வெள்ளை குதிரையில் வருவார்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வெள்ளை குதிரையில் என்ன செய்வாராம்? யார்? நமக்காக. ஏன்னா ராஜா எப்படி வருவார்? நம்ம நாட்டு ராஜா. நம்ம நாட்டு ராஜா எப்படி வருவார்? யூத நாட்டு ராஜா கழுதியில் வந்தார். நம்ம நாட்டு ராஜா வெள்ளை குதிரையில் என்ன செய்வாராம்? வருவார். அதே போல் வெள்ளை அங்கி தரித்திருக்கிற நாமும் இன்றைக்கி எப்படி நாம் என்ன செய்கிறோம்? ஒசன்னா என்னை ரட்சியும்னு சொல்லி என்ன செய்கிறோம்? இங்கே நாம் பாடுறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் எப்படி பாடுவோமா? மிகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேலே வீட்டிருக்கிற எங்களை தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் எங்களை ரட்சித்ததற்காக நன்றி. அதான் ரட்சிப்பின் மகிமை. அங்கேயும் என்ன செய்ய மாட்டோம்? ஓசன்னான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம்? ஆர்ப்பரிக்க மாட்டோம். அங்கே என்னது? என்னை ரட்சித்ததற்காக உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக அவர், நான் சொல்லுகிற சின்ன வார்த்தை என்னென்னா, அவர் இன்றைக்கி நம்ம பாட்டு பாடுறோம், குருத்தோலையில் ஏந்தி அவர் கழுதியின் மேலே வெற்றி பவனி வந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் கழுதையில் ஏறினதுனால வெற்றி இல்லைங்க, அவர் சிலுவையில் ஏறினதுனால தான் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே இந்த உலகத்துக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தையெல்லாம் துறந்து தாழ்மை கோலமாய் பாடுபட்டு அவர் நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். ஸோ அந்த அன்புக்கு வேறு எதுவுமே நம்ம கொடுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அன்பு பெற்றுக்கொண்ட நாம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் இந்த ஆலயத்தை நமக்கு எடுத்துக்கொண்டிருப்போமானால், நாம் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கக்கூடிய இப்படிப்பட்டதான சாந்த குணம், துதி என்கிற ஆயுதம், துதிக்கிற சிந்தை
பாடுபடுகிற சிந்தை, புறாக்களை விற்கிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கப்படுத்தும்படியாக ஒரு வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இப்பொழுதே கர்த்தர் நம்மை துரத்தி விடணும்னு நினைக்கிறார். ஆனால் குருடனையும் சப்பானியும் மாத்திரம் அவர் சுஸ்தமாக்கினார். தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்தியத்தின்படி நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நம்மை சுஸ்தமாக்கு இடம் கொடுங்க. அவர் உங்கள் ஆலயத்துக்குள்ளே வர விரும்புகிறார். கர்த்தாவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே ராஜா, இதோ உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நீ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே உம்மை ஆராதிக்கிற நான், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி தகப்பனே. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டதான சிந்தை எங்களுக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவரே சாந்த குணத்தை விட்டு போட்டிருப்போமானால் எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. இனி ஆண்டவரே எல்லாரிடத்திலும் சாந்தமாக இருப்போம். எங்களுடைய கோபத்தை நாங்கள் யார்கிட்டையும் காமிக்க மாட்டோம். ஆண்டவரே, யாரையும் நாங்கள் கடிந்து கொள்ள மாட்டோம். தகப்பனே, தாவீதை போல சாந்த குணம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. ஆண்டவரே, தாவீதை போல துதிக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே பாடுபடுகிற சிந்தை எங்களுக்குள்ளே இருப்பதாக. நாங்கள் சுகபோகமாய் வாழாதபடி உமக்காக எதையாவது செய்யணும் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியாய் நாங்கள் துக்கப்படுத்தின காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இப்பொழுதே தாவீதை போல நாங்கள் அறிக்கையிடுகிற கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையோ, நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியோ. ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே நான் தங்குகிற ஆலயம், நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, என்னிடத்தில் வாங்க. ஆண்டவரே, என் இதய கதவிலே நான் திறக்கிற ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதே என் ஆலயத்தை நான் சுத்தப்படுத்துகிறேன். என்னை சுத்திகரியும் தகப்பனே. நான் ஒன்றையும் நான் மறைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பஸ்காவை அனுசரிக்க போகிற நான், வரக்கூடிய நாட்களில் பந்திக்கு நேராக வரக்கூடிய நான் இன்னும் இதே ஆண்டவரே கர்த்தாவே பாவத்தோடு கூட ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்ததான காரியங்கள் கல்லர் குகையாக்கி கொண்டிருக்கிற இந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் இப்பொழுதே என்னை சுத்திகரிங்க ராஜா. என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. தரிசனம் நிறைந்தவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த நோக்கம் எனக்குள்ள உருவாகட்டும் கர்த்தாவே. நான் சத்தியத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவனாக கீழ்ப்படிந்து தாவீதை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தாவீதின் குமாரனே, உமக்கு ஓசன்னா. என்னை இப்பொழுதே ரட்சியும். இப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து ஆண்டவரே, உலகத்தினுடைய அன்றைக்கு யூத ஜனங்கள் ரோம ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்ற பிசாசானவன் ஆண்டவரே எங்களை சில காரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்பொழுதே நீ ரட்சிங்க ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்தறினா பிழைத்து கொண்டோமையா.
உண்மையே எனக்காக கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா, என்னையே தருகிறேன். என்ன உலகின் ரட்சகரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஒப்பு கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரையா, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா உடலை ஆண்டவருக்கு கொடுங்க. உகந்த காணிக்கையா தருகிறே, ஒப்பு கொடுத்தீரையா, என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன். எல்லாரும் அறிக்கிடுவோமா? அப்பா, நீர் எனக்காக இந்த உலகத்துல வந்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களே, என்னை தருகிறேன் கர்த்தாவே. இனி எனக்குள்ள இருக்கிற மாம்சம் அழியப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உகந்த காணிக்கையாய் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் ராஜாதி ராஜா. இந்த ஆலயத்துக்கு நீங்க தான் ராஜா, எனக்கு நீங்க தான் ராஜா. நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும். என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த உலகம் அல்ல, இந்த பாவம் அல்ல ஆண்டவரே, எனக்கு தருகிறேன். உம்மையே உம்மையே எனக்காக, ஓ ரட்சகரே, ஆமென். உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, இருதயத்தின் உடைய கைகளை இருதயத்தில் வைத்து அப்பா எல்லாரும் உங்க இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரே, உடைய பந்திக்கு நேராய் அனுசரித்து கொண்டிருக்கிற நான், மாதந்தோறும் உடைய சிலுவை தியானிக்கிற நான், அப்பா இந்த குருத்தோலை ஞாயிறொலியும் நீங்க தேவாலயத்தை சுத்தப்படுத்தினது போல இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவரே இந்த இறுதியுமாகிய ஆலயத்துல நீங்க வந்து தங்குங்கப்பா. அது கல்லர் குகையா இருக்க நான் விரும்பல ஆண்டவரே, அது ஜெப வீடாக, நீர் விரும்புகிற ஆலயமாக, நீர் தங்குகிற ஆலயமாக என்னை இப்பொழுதே பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க தான் இனிமேல் ஆலயம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை சுத்திகரித்து வரக்கூடிய நாட்களிலே நம்மளை தகுதிப்படுத்தினதற்காக, கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம தகுதிப்படுத்தினதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இனி இந்த உலகத்துக்கு அல்ல, நீரே வந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. சகலவற்றினுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும்.